பருவமழை நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக உங்கள் வீட்டாண்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறது அதாவது முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இப்போ லாஸ்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் குறிச்சிக்கிறோம். அந்த இடத்துல சரி பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா விஓ கிட்ட சொல்லலாம். அமர்வுப்படி 10,000 ரூபாய், மொத்த செலவு 1,17,25,513 ரூபாய் 6 பைசா. இது வந்து ஊராட்சியின் வரவு செலவு அறிக்கை. அடுத்தது ஊரக பகுதியில் மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தினால இப்போ வரப்போகிற பருவமழை காரணமாக ஊராட்சியில் நிறைய மழைநீர் சரிவோ இல்லை அதுக்கு ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் தூரத்துலேயோ அதை ஒரு பழுப்பு வச்சு அந்த மழைநீர் சேகரிப்புக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. இன்னொன்று, கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் பரவுது. நல்ல தண்ணியில தான் அது பரவுது. அது நல்ல தண்ணியில தான் அந்த கொசு என்ன பண்ணுது, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது அறிக்கை சொல்லுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்ல தண்ணி இருக்கிற இடத்த உடனே கவர்மெண்ட் தகவல் சொல்லுங்க. சுகாதாரத்துறை மூலமா போன வாரத்துக்கு செக் பண்ண தாங்க முடியாது. அதனால கவர்மெண்ட் இதை கிராம சபையில சொல்லியிருக்காங்க. இது உடனே நீங்க ஜுரம் வந்தா மட்டும் அசால்ட்டா அதை எடுத்துக்காதீங்க, யாருமே எடுத்துக்காதீங்க. அது மட்டும் கண்டிப்பா பாருங்க. சுத்தமான குடிநீர் ஆரோ வாட்டர் நீங்கள் குடிச்சு போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை காய வச்சு தான் குடிக்கணும். பசங்களுக்குலாம் காய வச்சு தான் அதை குடிச்சி அதாவது யூஸ் பண்ணாமல் பானை, குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜுக்கு செடி வளர்க்குற பூத்தொட்டி, இது போல் புதுசாக வீடுங்க எல்லாம் கட்டும். அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். நம்ம சுத்தமாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம்.